Bonjour, இன்னைக்கு 6th May 2024. 6 May, MAI ஒரு ஃப்ரெஞ்சில் 6 May 2024. 2000 24 20 4 the 24 lundi lundi திங்கட்கிழமை. இந்த லேர்ந்தில LUNங்கிறது லியூனார்ங்கிறது வரும். லியூன்ங்கிறது மூன், மண்டே, மூன் டே அப்படிங்கிறது நம்ம தமிழ்லையும் திங்கள் என்றால் நிலவுங்கிற பொருள். ஸோ pouvons-nous par conséquent en conclure que la grâce divine agit le mieux quand elle est établie dans la conscience terrestre. Le but de votre effort est-il de l'établir de façon permanente? Oui. இல்லைன்னா பூவார் அப்படின்னா கேன் அர்த்தம், கேன் பி அப்படின்னு அர்த்தம். பார் அலர்ஜினால நான் அப்பப்ப கட் பண்றேன். Pouvons-nous par conséquent, by consequence மாதிரி வரும். In concluding, concluding que la grâce, that the grace, la grâce divine, the divine grace, agit அப்படின்னா act, la mia better, quand elle est, when, la mia better, quand elle est, when she is, quand elle est established. இமேல சிர்காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய தொப்பி தலைகீழா போட்டா பக்கத்துல ஒரு எஸ் வந்து போயிருக்குன்னு இருக்கும். இங்கிலீஷ்ல ஃபாரஸ்ட்னு இருக்கும், எஸ் போனா ஃபாரேன் தான் பிரெஞ்சுல வரும். HOSTEL ஹாஸ்டல் இருக்கும், அந்த எஸ் போய் ஓ மேல கோடு போட்டா ஹோட்டல்னு இருக்கும். அதான் ஹோட்டல்ங்கிறதுனால ஹோட்டலும் தங்குற இடம் தான் ஹாஸ்டல். இப்ப ஹாஸ்டல்லும் மாணவர் விடுதியா மாறிடுச்சு. பொதுவா தங்கும்படிக்கு பிரெஞ்சுல ஹாஸ்டல் தான் இருந்திருக்கு. இந்த எஸ் போய் தான் ஹோட்டல் ஆயிருக்கு. அப்புறம் அதே மாதிரி இங்க எட்டாப்லியில இமெயில சேர்த்தோம், ஏஇக்கு அப்புறம் எஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஞாபகம். எட்டாப்லி dans la conscience, dans la in la conscience terrestre, இந்த terrestrial consciousness அப்படின்னு earth consciousness சொல்லலாம், terrestrial consciousness சொல்லலாம். அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறார். pouvons-nous par conséquent en conclure que la grâce divine agit le mieux quand elle, இங்க நல்லா கவனிக்கணும், காந்தல்ல டி இருக்கும், இதுதான் வரணும். ஆனா அது லியேசம் பண்ணும்போது டி சவுண்ட், டீனா இத்து சவுண்டா மாறிடும். ஸோ காந்தல் இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செய்து மறக்காதீங்க. காந்தல் établi, அதுவும் லியேஸ் établi dans la conscience terrestre. பல தடவை சொல்லுங்க, terrestre தரை அப்படி, தரை என்றால் தமிழ்ல எப்படி பொருள் வருதோ அந்த உலகத்தை குறிக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெரகோட்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது வரும். இல்ல பியூட், இந்த பியூட்டி இங்கிலீஷ்ல பட்டுன்னு வரும், பிரெஞ்சுல பியூட்டினா பியூத்ன்னு சொல்லும். பியூத்னா லட்சியம், நோக்கம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற பொருள் வரும். அப்ப பியூட் த worth effort, the பியூத்னா the aim of your effort, the objective of your aim, of your endeavor or effort எது வேணா சொல்லலாம். ஏத்தில் த லெத்தாப்லீர், இங்க வந்து நல்லா கவனிங்க, இது வந்து பிரெஞ்சுல மட்டும் இல்லை, இங்கிலீஷ்ல இல்லாது. எஸ்டாப்ளிஷ் இட்னு தான் பிரெஞ்சுல வரும். தி எய்ம் ஆஃப் யுவர் என்டேவர் இஸ் இட் டு எஸ்டாப்ளிஷ் இட்னு வரும். அந்த எஸ்டாப்ளிஷ் இட்டுங்கிறது பிரெஞ்சுல இட்டு முன்னாடி வந்துடும். மேல் கேபிட்டல் வந்து இந்த லா திவின் கிரேஸ், லா கிராஸ் திவின குறிக்கும். ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். அதனால கேட்கிறவங்க தயவுசெய்து நல்லா மனசுல பதிய வைங்க. அந்த எல் அப்பாஸ்ட்ரபி வந்து LA வந்திருக்கணும். எத்தாப்லின்னு வந்ததுனால அந்த LAல இருக்கிற ஏ போய் லெத்தாப்லின்னு வந்துருச்சு. இப்ப லா கிராஸ் அப்படிங்கிறது லா கிராஸ் திடீர் ஒட்டுமொத்தமா சேர்ந்து
அந்த ஒரு எல்ல முடிஞ்சிடும். ஸோ எஸ்டாப்ளிஷ் இட், உங்களுடைய நோக்கம் அதை நிறுவுவதா அப்படின்னு அர்த்தம். Le but de votre effort est-il de l'établir de façon permanente? façon permanent பெர்மனன்ட்லின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம் இங்கிலீஷ்ல. பிரெஞ்சுல சொல்லும் போது என்னன்னா பாசோன்னு டைப், பெர்மனன்ட் வே, அந்த ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் வரும். ஆனா இந்த இடத்துல பெர்மனன்ட்லின்னு இங்கிலீஷ்ல முடிச்சிடலாம், நிரந்தரமாக. ஸோ உங்களுடைய நோக்கம் அந்த இறை அருளை இந்த ஏன்னா அதை இதை நிறுவுவதுதான் உங்களுடைய நோக்கமா அப்படின்னு கேட்கும்போது அதர் ஒரே வார்த்தையில ஆம். கேள்வி என்னமோ 3 1 5 லைன் இருக்கு, அத்தனை சொற்கள் இருக்கு, அன்னை ஒரே சொல்ல முடிச்சுறாங்க வி. ஸோ திருப்பி அதை படிக்கிறேன். Pouvons-nous par conséquent en conclure que la grâce divine agit le mieux quand elle est établie dans la conscience terrestre? Le but de votre effort est-il de l'établir de façon permanente? Oui. So, pouvons-nous-னா நம்மால், அதாவது எப்படி படிக்கிற இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னோம்னா par conséquent, அதாவது இதுக்கு முன்னாடி 2-3 கேள்வியில கேட்கறதுனால இதன்படி நோக்கினால் இறை அருளை மிகச்சிறப்பாக, அதாவது இந்த உலகத்தில் மிகச்சிறப்பாக நிறுவுவதற்கு நாம முயற்சிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கு முடிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. Pouvons-nous par conséquent en conclure que la grâce divine agit le mieux quand elle est établie dans la conscience terrestre? இந்த உலக உணர்வு நிலையில் அந்த அந்த இறை அருளை நாம் நிறுவினால் அது மிகச்சிறப்பாக அது இயங்கும் என்று நாம் முடிவு செய்யலாமா அப்படின்னு கேட்கிறோம். முடிவு செய்யலாமா தான், போகணும்னா செய்யலாமான்னு வச்சுக்கலாம். இல்லை கேன்வினா லாமா அப்படின்னா கேன்வி மேபி எல்லாம். Le but de votre effort est-il de l'établir de façon permanente? அப்போ இதை நிரந்தரமாக நிறுவுவதுதான் உங்களுடைய முயற்சியின் நோக்கமா அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லுவாங்க. பிரெஞ்சுல வி அப்படின்னு ஆம் அப்படின்னு அந்த ஒரே சொல்லல முடிச்சிடறாங்க. இப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம், இல்லாட்டி நான் இப்ப ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணேன், அப்புறம் சந்தேகத்தை கூட நீங்க கேட்டுக்கலாம்.